நிறைய ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ் ஹார்ட் கேசஸ் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ இதை என்னால் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும். கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சினாரியோ, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்தது. தட்ஸ் அ மெமரபிள். என்ன சொல்கிறது, அது எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் ஷீ வாஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி அட் தட் டைம். அண்ட் ஹோல் ஃபேமிலி அவங்க பீப்புள் எல்லாருமே வந்திருந்தாங்க. வணக்கம், நான் டாக்டர் புவனேஸ்வரி, ஜிபிஎஃப் ஃபர்டிலிட்டி சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் முகப்பேர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் முக்கியமாக ஒரு இம்பார்ட்டண்ட் கேஸ் பற்றி பேச போகிறேன். இது ஒன் ஆஃப் த மிராக்கிள் பேபி அப்படின்னு சொல்லுவோம் ஜிபிஆரில். இந்த மாதிரி நிறைய ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ் ஹார்ட் கேசஸ் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே இருந்தாலுமே ஒவ்வொரு கேஸுமே யூனிக்காக இருக்கிறத பார்க்குறோம். அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டின்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா ஜிபிஆர் ஆல்வேஸ் ப்ராக்டிசஸ் பர்சனலைஸ்ட் இன்ஃபர்டிலிட்டி, இண்டிவிஜுவலைஸ்டு ப்ரோட்டோகால்ஸ், ஸோ தட் நம்ம ஹை சக்ஸஸ் கொடுக்க முடியுது. ஏன்னா ஒவ்வொரு கேஸுமே நானே பார்த்து நானே இண்டிவிஜுவலாக ப்ரோட்டோகால் பண்ணிவிட்டு அவங்கள கம்ப்ளீட்டாக டெலிவரி வரைக்கும் டேக் கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுனால ஸோ இதை என்னால் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும். இந்த பேஷண்ட்ஸ் என்னென்னா, இவங்க எல்டர்லி பேஷண்ட்டு, வெரி ரெப்யூட்டட் ஃபேமிலி ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் ஹைலி எஜுகேட்டட் பீப்புள். ஸ்கேன் பண்ணும்போதே அவங்களுக்கு ஒரு ஹோப்பே இல்லாமல் தான் இருந்தது. ஏன்னா நிறைய வருஷங்கள், 20 வருஷத்துக்கு மேலே அவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க வரும்போது 45 to 46 இயர்ஸில் இருந்தாங்க. அண்ட் பேசிக் எவாலுவேஷன் பண்ணும்போது என்னென்னா, அவங்களுக்கு ஓவரிஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக அட்ரோஃபிக்காக இருந்தது. யூட்ரஸ் பார்த்திங்கன்னா ஹைப்போபிளாஸ்டிக் யூட்ரஸ் மாதிரி ரொம்ப குட்டியாக இருந்தது. ஒரு 3 சென்டிமீட்டர்ஸ்க்கே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. அண்டு அதை எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம், உள்ள பகுதி இருக்குது இல்லையா, அந்த பகுதி ரொம்ப அட்ரோஃபைடாக ரொம்ப சின்னதாக இருந்தது. பட் அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எங்களுக்காக நீங்கள் ஒரு முறை பண்ணுங்கள் மேடம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில் ஒரு டாக்டர் இருக்கார். அவர் இல்லை நீங்கள் பண்ணிங்கன்னா வரும், எங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி, நம்ம என்ன தான் எமோஷ்னலாக இருந்தாலும் நம்ம சயின்டிஃபிக்காக பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 months அவங்களுக்கு மெடிக்கேஷன் எல்லாம் கொடுத்துட்டு சைக்கிள் வர வச்சுட்டு ரெகுலராக யூட்ரஸ் நார்மலுக்கு வருதான்னு பார்த்தோம். ஸோ யூட்ரஸ் சைஸ் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. ப்ளஸ் என்னென்னா, அவங்களுக்கு எண்டோமெட்ரியல் லைனிங் லேசாக தெரிய ஆரம்பிச்சுது. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஐவிஎஃப் ப்ரொசீட் பண்ணலாம், எம்ப்ரோ ட்ரான்ஸ்ஃபரை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். பட் ஐ வாண்டட் டு பி காஷியஸ். ஹிஸ்டாஸ்கோபி பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் வேணால் எண்டோமெட்ரியம் கிளியர் ஆகுதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறமா டிசைட் பண்ணுவோம். பயாப்சி ஒன்று எடுத்துகிட்டு பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக ஹிஸ்டாஸ்கோப்பிங்கிற ப்ரொசீஜரை பண்ணேன். ஹிஸ்டாஸ்கோபி பண்ணிவிட்டு அந்த பயாப்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சினாரியோ. அந்த எண்டோமெட்ரியம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்தது. பிளட் சப்ளை நல்லா இம்ப்ரூவ் ஆயிருந்தது. என்ன மிராக்கிள் நடந்ததுன்னு தெரியாது. அந்த யூட்ரஸ் இது எல்லாமே அதுக்குள்ளே ஆல்ரெடி மெடிசன்ஸும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது. அதுக்கு அடுத்தடுத்த மந்த்லேயே பார்த்திங்கன்னா யூட்ரஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ உடனே அவங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பிளான் பண்ணி எம்ப்ரியோஸ் நான் ப்ளேஸ் பண்ணேன். 2 எம்ப்ரியோஸ் ப்ளேஸ் பண்ணேன். ஏன்னா திங்கிங் தட் ஒன்று ஆவரேஜாக இருக்குது, வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் 2மே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இம்ப்ளான்ட் ஆகிடுச்சு. கன்சீவ் ஆகிட்டு அவங்களாலே நம்ப முடியல, எங்களாலேயும் நம்ப முடியல. ஸோ ப்ரெக்னன்சி கன்ஃபார்மடாக இருந்தது. அப்புறம் சப்சிக்வெண்ட் ஸ்கேன்ஸில் ட்வின்ஸ் இருந்ததை பார்த்தோம். ஸோ ப்ரெக்னன்சி கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு பேக்ரவுண்ட் என்னென்னா, இவங்க ஏஜ் ஒரு பக்கம், ப்ளஸ் அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் எல்லாமே இருந்தது. எல்லாமே ஃபிசிஷியன் ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதையும் நாங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த 3rd month ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த டவுன் ஸ்க்ரீனிங் எல்லாம் பண்ணி எல்லாம் நல்லா இருக்கானும் போது ஒரு ஸ்டெப் ரொம்ப ரிலீவ்டாக இருந்தது. 5th month ஸ்கேன்லேயும் எல்லாமே நார்மலாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னென்னா, பிகாஸ் ஆஃப் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டிசீஸ்னால் என்னென்னா பிபி கொஞ்சம் ஹையாகவே இருந்தது. ஸ்கேன் பார்த்துட்டு ட்வின்ஸ்க்கு ஐயூஜிஆர் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலே ஒரு 2 months ஃபாலோஅப்பில் வச்சுருந்தோம். ரெகுலராக அவங்கள கொண்டு போயிட்டு ஒவ்வொரு ஸ்கேனும் க்ரோத் ஸ்கேன் பார்த்துட்டே இருந்தோம். ஒரு 7 months வரும்போது எங்களுக்கே ரொம்ப திருப்தியாக இருந்தது. சரி, ஓகே, கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்க ரொம்ப கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், டெலிவரி ப்ராசஸ்க்கு நாங்கள் எல்லாமே லங்ஸ்க்கு ஸ்டீராய்டு எல்லாம் கொடுத்து வச்சு எவ்ரி வீக் நாங்கள் எப்படி இருந்தாலும் டெலிவரி ஆனாலும் ஓகே காப்பாற்றலாங்கிற ஸ்டேஜ் வரும்போது நாங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்தோம். அந்த டைமில் தான் என்னாச்சுன்னா, அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது வளைகாப்பு பண்ணிக்கணுன்ட்டு. வீட்டுக்கு போயிடணும், வீட்டுக்கு போயிட்டு நான் வளைகாப்பு பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நாங்களும் போயிட்டு வரலாம், நாங்கள் எல்லாருமே கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னோம். பட் அவங்க ஃபேமிலியில் எல்லோரும் பயந்துட்டாங்க. இவ்வளோ நாள் போனோம், இதுக்கு மேலே நம்ம போய் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுல அவங்களும் இல்லைங்க மேடம், எதுவாக இருந்தாலும் நாங்கள் இங்கேயே பண்ணிக்கிறோம்னு சொல்லிவிட்டு ஹோல் ஃபேமிலி டிசைட் பண்ணிவிட்டு
வளைகாப்பு வந்து நாங்கள் இங்கே வந்தே பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிபிஆர்லேயும் நம்ம என்ன டிசைட் பண்ணோன்னா, அப்படி பண்ணுற அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக கிராண்டாகவே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட சென்டர்லேயே ஒரு ஸ்டேஜ் இது எல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி வளைகாப்பும் நாங்கள் இங்கேயே க்ரியேட் பண்ணோம். தட்ஸ் அ மெமரபிள். என்ன சொல்கிறது, அது வந்து எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் ஷீ வாஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி அட் தட் டைம். அண்ட் ஹோல் ஃபேமிலி வந்து அவங்க பீப்புள் எல்லாருமே வந்திருந்தாங்க. அண்ட் வீட்டில் நடக்கிற மாதிரி இங்கே நடந்தது. தட் இஸ் ஒன் ஆஃப் த திங் வி வுட் லைக் டு இன்க்ளூட் ஹியர். அந்த மாதிரி அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு மந்த்தும் எங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக தான் இருந்தது. அப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் 8 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது வேறு ஆப்ஷன் இல்லை, இதுக்கு மேலே நம்ம டிலே பண்ணோன்னா இந்த பேபிக்கும் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ரொம்ப மெடிக்கேஷன்ஸ் போயிட்டுருக்கிறதுனால நம்ம ரிஸ்க் இல்லாமல் டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி பண்ணோம். 2 பேபியும் வந்து டெலிவரி பண்ணிவிட்டு வெயிட் கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால ஒரு பேபிக்கு வந்து என்ஐசியில் ரொம்ப நாள் இருக்க வேண்டி இருந்தது. ஸோ என்ஐசி முடிச்சுட்டு 2 பேபியும் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வரும்போது இப்போ வந்து ஹாப்பியாக இருக்காங்க. ஹோல் ஃபேமிலி இஸ் ஹாப்பி. ஸோ இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸே வந்து பார்த்திங்கன்னா அவங்க த்ரோட் எங்களோடது நாங்கள் மெடிக்கலாக எவ்வளோ நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லிட்டுனாலும் அவங்க சைடில் நிறைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்துகிட்டே இருந்தது. 2வது அவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ மெடிக்கலாக எது தேவைப்படுதோ அதை வந்து அவங்க கரெக்டாக செய்தாங்க. அதுவும் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் இந்த பேபிஸை வந்து அவங்க கையில் கொடுத்து பார்க்கறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இட் இஸ் அகெயின் மிராக்கிள் எங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ சில சமயம் வந்து நார்மலாக எங்கே இருக்கவங்க கூட வர முடியாதப்போ இந்த மாதிரி ஹை ரிஸ்கில் வரும்போது ரொம்ப வந்து நமக்கு என்ன சொல்கிறது, வெரி வெரி ஹாப்பி அண்டு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ பர்சனலைஸ் கேருங்கிறது இதில் கண் கூட நீங்கள் பார்க்க முடியும். எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் வரைக்கும் இதில் இன்வால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியே. ஸோ இதை வந்து அவங்க மூலமாக அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, அவங்க சைடில் என்ன இருக்குன்னு நம்ம கேட்கலாம். வணக்கம், என் பேர் சாந்தகுமாரி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியை சார்ந்த சக்கரவர்த்தி ஆச்சாரி காஞ்சனா அவர்கள் மூத்த மகன் தண்டபாணி ஆச்சாரியின் மனைவி சாந்தகுமாரி என் பேர். எங்கள் திருமணமாகி 23 வருடம் அழாமல் பேசுகிறேன். 23 வருடமாகி 2 ஆண் குழந்தைகள் பிறந்தது. மிகவும் கஷ்டப்பட்டு புவனேஸ்வரி மேடம் டாக்டர் அவர்கள் எங்களுக்கு கடுமையாக உழைத்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு 2 ஆண் குழந்தைகள் சிஸ்டர்கள் அனைவரும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். அவர்கள் இல்லைன்னா எங்களுக்கு இந்த குழந்தையே இல்லை. இருவரும் ரொம்பவும் கடுமை வரும்போது எங்களுக்கு ஆறுதலும் ரொம்ப சுட்டவிட்டார்கள். என் மருமகள் சாந்தகுமாருக்கு 2 ஆண் குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் பிறந்தது. அதனால் நாங்கள் மிகவும் நானும் என் மனைவி மக்கள் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கின்றோம். I am Dr. Satish Kumar. I am working in Government Viluppuram Medical College. அவங்களுக்கு நியர்லி மேரேஜ் ஆகிட்டு ஒரு அரௌண்ட் 23 இயர்ஸ் ஆகுது. ஸோ அவங்களுக்காக ட்ரீட்மெண்ட், இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக வி ஹவ் ட்ரைடு ஸோ மெனி ஹாஸ்பிட்டல்ஸ். பட் எங்களுக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக எனக்கு ஒரு ஜிபிஆர் ஹாஸ்பிட்டலை பற்றி ஒரு மெசேஜ் கிடச்சி ஒரு 1.5 years பேக் வி ஹவ் விசிட்டட் இன் திஸ் ஹாஸ்பிட்டல். டாக்டர் ஜி புவனேஸ்வரி மேடத்தை வந்துட்டு விசிட் பண்ணோம். ஸோ ரியலி வி ஹவ் ஸோ மச் பிளெஸ்ட் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லணும். ஸோ மேடம் இஸ் சச் எ பிளெஸ்ட் ஹார்ட்டட் அண்ட் ஷீ இஸ் வெரி கைண்ட். அண்ட் இன்னும் சொல்ல போனால் ஷீ இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் ஹர் இன்ஃபர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால். அண்ட் ஷீ இஸ் ப்ரொவைடிங் எ very standard protocol to all her patients, and she is taking personal care to all her patients even with her busy schedule. Last year June month போல she got positive in her pregnancy. ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. and then in the year January 14th வந்துட்டு she got delivery. both of them are blessed with twin children. 2 குழந்தைகளுமே வந்து ஆண் குழந்தைகள் அவங்களுக்கு கிடைச்சது. our entire family is so blessed and we are so happy today. அதுக்கு காரணம் முழுக்க காரணம் டாக்டர் ஜி புவனேஸ்வரி மேடம் தான். எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மறந்துடும். இப்போ குழந்தைங்களை பார்க்கும்போது நமக்கு அதெல்லாம் மறந்துடும். சந்தோஷம். அட்லீஸ்ட் எல்லாரும் வந்து அது சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுதான். It's our pleasure to be here.